வணக்கம். என்று நாங்கள் கனடாவில் 2018ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட ரூபா என்ற ஒரு திரைப்படத்தை பற்றி பேச இருக்கின்றோம். ரூபா திரைப்படமானது 2018ஆம் ஆண்டு லெனின் எம் சிவம் என்ற ஒரு பிரபலியமான இலங்கை தமிழ் கனடா வாழ் இலங்கை தமிழரால் எடுக்கப்பட்ட திரைப்படம். இவர் ஏற்கனவே 2 திரைப்படங்கள் எடுத்திருக்கின்றார். அவை கூட மிகவும் பிரபலியமாக பேசப்பட்ட திரைப்படங்கள். அதில் முதலாவதாக 1999 என்ற பெயரிலே வந்திருந்தது. இரண்டாவது படம் ஏகான் என்ற ரிங் என்ற பெயரிலே வந்திருந்தது. அந்த இரண்டாவது படத்திலே பிரான்சில் வசிக்கும் மன்மதன் பாஸ்கிம் நடித்திருந்தார். இது மூன்றாவது படம் நான் அறிந்த அளவில். இந்த திரைப்படத்துக்கான கதையை எழுதியவர் பிரான்சில் வசிக்கும் சோபா சக்தி. சோபா சக்தி ஒரு எழுத்தாளர், பல நூல்கள் எழுதியிருக்கின்றார். இலக்கிய உலகிலே மிகவும் பேசப்படும் ஒரு மனிதர். இவரும் ஒரு நடிகர். ஏற்கனவே பல முழுநீள திரைப்படம், குறும்படங்கள் நடித்திருக்கின்றார். அதில் ஒன்று மிகவும் பிரபலியமாக பேசப்பட்ட தீபன் என்ற ஒரு பிரெஞ்சு திரைப்படம். இப்பொழுது இந்த ரூபா என்ற திரைப்படம் இவரால் எழுதப்பட்டு பிற திரைக்கதை இயக்கத்தை லெனின் எம் சிவம் மேற்கொண்டு இப்பொழுது இந்த திரைப்படம் மக்களுக்கு வெளியிலே வந்திருக்கின்றது. இந்த திரைப்படம் மிகவும் பல விருதுகளையும் வென்ற ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்துக்கான கதையை இவர் எழுதியது மட்டுமல்ல, அதில் மிக முக்கியமான ஒரு பாத்திரத்தையும் ஏற்று நடித்திருக்கின்றார். இப்பொழுது இந்த திரைப்படத்தை பற்றி இங்கு நானும் பிராங்க்ஃபர்ட்டில் வசிக்கும் தியானும் பேச இருக்கின்றோம். தியான் ஒரு எழுத்தாளர், கவிஞர், நாடக இயக்குனர், நாடக நடிகர், நாடகத்தண்டல் என்ற பெயரிலே ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கின்றார். அதன் மூலம் நாடக போட்டி நிகழ்ச்சிகளை, நாடக பட்டறைகளை நடத்தி வருகின்றார். ஆசிரியர், தமிழ் இலக்கண ஆசிரியர். இவரோடு நான் இந்த திரைப்படம் சம்பந்தமாக என்று உரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ரூபா திரைப்படம் ஒரு திருநங்கையின் வாழ்க்கையை பற்றி பேசுகின்றது. அங்கே மலரும் ஒரு காதலை சொல்கின்ற ஒரு திரைப்படம். அதனால் இது பலரால் பேசப்படுகின்ற படமாக இருப்பதனால் இந்த படத்தை இன்று நாங்களும் பேச இருக்கின்றோம். நன்றி. நன்றி திரு தியான். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். முதலில் திரு ரவீன் அவர்களை பற்றி அவர் என்ன அழைத்தார், அதற்கமைய அவரையும் நான் இங்கு வரவேற்றுக் கொள்கின்றேன். சிறந்த இலக்கிய ஆர்வலர், பல கலைஞர்களோடு இணைந்து பயணித்து அவர்களுடைய படைப்புகள் சார்ந்து ஆழமான கருத்தாடல்களையும் கருத்து பதிவுகளையும் செய்யக்கூடிய ஒரு மிக வாசிப்பு திறனும் ஆளுமை திறனும் கொண்ட ஒரு நண்பர். அவரோடு இந்த ரூபா என்ற திரைப்படத்தை பற்றி பேச இந்த வாய்ப்பு அமைத்து கொண்டதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ரவீன் அவர்கள் நாடகத்துறையிலேயும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். நாடகத்துக்கு அப்பால் இப்பொழுது அவர் சில இலக்கிய படைப்புகள், கவிதைகளும் எழுதி கொண்டு வருகின்றார். அந்த கவிதைகளும் உண்மையிலே காத்திரமான கவிதைகளை எழுதுகின்றார். அவரையும் வரவேற்றுக் கொண்டு அந்த ரூபா என்ற படத்தை பற்றி எமது பார்வையை திருப்பலாம் என்று நினைக்கின்றேன். அப்பதான் அது நல்லா இருக்கும். நன்றி எங்களுடைய வார்த்தைகளுக்கு. சொல்லுங்க. நீங்க சோபா சக்தி அவரை பற்றி சொல்லியிருந்தீங்க. நான் அதுக்கு பிறகுதான் சோபா சக்தி என்பவரை பற்றி நான் கொஞ்சம் தேடல் கொண்டு அவருடைய இலக்கியங்கள் சம்பந்தமான விடயங்கள், அவர் என்ன செய்திருக்கிறார், அவருடைய கொள்கை என்ன என்ற விடயங்களும் பார்த்தேன்னா நல்லது. இப்பொழுது நாங்கள் அந்த படத்தை பற்றி பார்ப்போம். அதாவது ஒரு இலக்கியவாதியின் பின்புலம், அவருடைய கொள்கைகள் தான் அவருடைய இலக்கிய படைப்புகள்லையும் மேலதிகமாக இருக்கும். அந்த வகையில தான் அவரை பற்றி நான் ஒரு சின்ன ஒரு தேடல் செய்திருக்கிறேன். சரி, இப்ப நாங்கள் அந்த ரூபா படத்தை பற்றி பார்ப்போம். அந்த ரூபா நீங்க சொன்னது மாதிரி நானும் பல முகநூல்கள்ல தான் நான் முதல் அறிகிறேன் ரூபா படத்தை பற்றி. ஏற்கனவே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சோபா சக்தி அவற்றை புத்தகங்கள் நிறைய வாசிச்சிருக்கிறேன். அடுத்தது அவரை தனிப்பட்ட முறையிலும் தெரியும் எனக்கு. அதால இத படம் கொண்டு எப்படி நடிக்க போறாருன்றதெல்லாம் 2018ஆம் ஆண்டுல நான் அறிஞ்சினா நான் பேசுறேன். அதுல நான் கவனம் செலுத்தல. இப்ப அந்த படம் வெளியில வந்த பிறகு மக்கள் மத்தியில அது ஒரு பேசுபொருளாக எடுக்கப்பட்டோன்னதான் எனக்கு இன்னும் ஆர்வம் நான் அந்த படம் பார்த்தேன். நீங்க எப்படி அதை பார்த்தீங்க, அல்லது உங்களோட பார்வையில அது எப்படி அந்த படத்தை அறிஞ்ச நீங்க வழக்கமா நீங்க எப்படி சொல்ல வாரீங்களோ அது உங்களுடைய கருத்தை நான் எதிர்பார்க்கிறேன். நல்லது ரவீன். முதலாவது என்னன்னா, இப்ப அவர் அந்த இயல்பான நிலைமையில தான் அவர் இந்த படத்தை எடுத்திருக்கிறார்.
ஆனால் அந்த இயல்பான நிலை என்று சொல்லி என்ன இப்ப இருக்கிற இயல்பை சொல்ல வார, ஆனா அதை மக்கள் இன்னும் ஏற்றுக்கொள்ள இல்லை. அந்த ஏற்றுக்கொள்ளாத பகுதியை அவர் படமாக்கி இருக்கிறார். அதாவது ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போது குழந்தையாக பிறக்கிறான். ஆனா அவனுடைய வளர்ச்சி தான் அவனை தீர்மானிக்குது. அவன் இன்ன மாதிரியான ஆள், ஒரு ஆணா பெண்ணா அல்லது இரண்டும் கலந்த ஒரு படைப்பான்றது அவனுடைய வளர்ச்சியின் பின் தான் தெரியுது. என்ன அதாவது ஆணாக பிறந்தவர் பிறகு பெண்ணாக மாறுவதும், பெண்ணாக பிறந்தவர் ஆணாக மாறுவதும் இது மிக குறைந்த வீதம் என்றாலும், அந்த குறைந்த வீத மனிதர்கள் அவர்கள் அனுபவிக்கும் துன்பங்கள், அதே படுற அந்த வேதனைகளை இவர் சொல்ல வந்திருக்கிறார். ஆனால் அதுக்குள்ள ஒரு சில விடயங்கள் அங்களை கொண்டு போயிருக்கிறார். அதுல சில பார்வைகள் என்ன பொறுத்தவரை பார்த்தால், இந்த காலத்துல இந்த சமூகத்துக்கு சொல்ல வேண்டியதை அவர் தன்னுடைய பார்வையில சொல்லி இருக்கிறார். கொஞ்சம் அதிகமான பக்கங்கள் இருக்கு. அது சில விடயங்களை சொல்லக்கூடாத பக்கம் இல்ல, எங்களுக்குள்ள அதை சொல்லக்கூடாத பக்கம் மாதிரியான விடயங்களையும் அதுல காட்டி இருக்கிறார். அந்த விடயத்துல அதை பற்றி நாங்க இப்ப நானும் நீங்களும் உரையாடி கொண்டு போகும்போதுதான் அது இன்னும் சிறப்பாக சொல்லலாம் என்று நினைக்கிறேன். நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க. முதல்ல இந்த படம் வந்த காலகட்டத்துல இன்னும் ஒரு படமும் வருகுது, ஃபன்னி பாய் என்ற. டிசம்பர் மாதம் ஜெர்மனியிலிருந்து தனுஜா என்ற ஒரு திருநங்கை, அவவும் தன்னுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகமா வெளியிட்டு இருக்கிறா. அதே நேரம் கொஞ்சம் படங்கள் வந்தது. அதோட பேர் சில நேரம் நீங்க பார்த்திருக்கலாம், தங்கம் என்ற ஒரு குறும்படம், பாவக்கதைகள். அதுலயும் ஒரு தங்கம் என்ற படம் நீங்க சொன்ன மாதிரி இப்படியான ஒரு கதையை சொல்லுது. இப்ப உலகத்துல கூடுதலா இது தமிழ் சமூகத்துல இது பேசப்படுதா இல்லாட்டி மற்ற இதுகள்லயும் பேசப்படுதான்னு எனக்கு தெரியல. ஆனா தமிழ்ல கூடுதலா இதை பற்றி நாங்க இப்ப ஒரு பேசுற காலகட்டம் உருவாகி இருக்குது. நான் ஏற்கனவே இந்தியாவில் ஒரு கிட்டத்தட்ட 6 வருஷம் இருந்தேன். நான் இந்தியாவில இருந்த நேரம் மதுரையில, அடுத்தது மெட்ராஸ்ல, நான் பொம்பையில ஒரு மாசத்துக்கு கிட்ட. அங்க திருநங்கைகள் இப்படியான மக்களின் இந்த நடமாட்டங்கள் எல்லாம் இருக்கும். மக்கள் கீழ் செய்வார்கள். அடுத்தது அவர்கள் சில இடங்கள்ல போனா அவைகளின் அதுக்கு தான் கூட இருக்கும். உதாரணத்துக்கு பொம்பையில எல்லாம் போனோம்னு சொன்னா அங்க அவைகள் அது சில வீதிகள், சில குறிப்பிட்ட ஏரியாக்களுக்குள்ள முழுக்க அவைகள் இதாத்தான் இருக்கும். அங்க போனா சில நேரம் அவர்களோட பலக்கரமான ஆக்கள் ஒரு பயம், எனக்கெல்லாம் சில நேரத்துல அவைகளுக்கான பயம் வர்றது வந்திருக்குது. உண்மையில பேசுவார்கள், அடிப்பார்கள். ஆனா ஏன்னு சொன்னா எனக்கு ஒரு அனுபவம் வந்தது. நான் மதுரையில நினைக்கிறேன், ரோட்டால நடந்து வரைக்குள்ள இந்தியாவுக்கு போன புதுசுல நடந்தது. ஒவ்வொரு கடையில போய் காசுகள் கேட்டுக்கொண்டு வந்தவைகள் ஒரு 3-4 திருநங்கைகள். 89ஆம் ஆண்டு இருக்குமா நினைக்கிறேன், 89, 88ஆம் ஆண்டு இருக்கணும். நானும் இந்த 2-3 நண்பர்கள் நடந்து வரைக்குள்ள இதுல ஒரு 4-5 திருநங்கைகள் அவைகள் கடைகள்ல போய் காசுகள் எல்லாம் கேட்டுக்கொண்டு வரையினோம். இப்ப ரோட்டுல நாங்க இலங்கை தமிழர்கள் கொஞ்சம் எங்களோட நடையோட பாவனை வித்தியாசமா இருந்தது அந்த காலத்துல. டக்குன்னு தெரியுமாங்க, இந்தியாவிலேயே தெரியும். ஒரு தம்பி நீங்க இலங்கை தமிழான்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி அவைகளுக்கு எங்களுக்கு கண்டோன்னு ஒரு வித்தியாசம் தெரிஞ்சதுன்னு தெரியல. எங்களோட ஒரு ஆக்ரோஷமா எங்கள்கிட்ட வந்த மாதிரி இருந்தது. எனக்கு அதை பார்த்தோட இன்னது பொம்பளையில அடிக்க வர மாதிரி தெரியணும்னு சொல்லி எனக்கு அதுல என்னுடைய முதல் அனுபவம் அப்படி இருந்தது. அப்ப எனக்கு வயசும் குறைவு. அந்த நேரத்தில் அப்படி அனுபவப்பட்டதாலே ஒன்றும் தெரியல. எனக்கு அந்த பொம்பியாங்கல பக்கம் எல்லாம் போயிட்டு அவையில கண்டே நான் கொஞ்சம் முதுங்குறேன். எனக்கு அப்படி ஒரு இருந்தது. ஆனா பிறகுதான் அவைகளோட வாழ்க்கையில் அது இந்த எல்லாம் அனுபவங்கள் மூலமா எனக்கு கிடைக்கக்குள்ள ஒரு துன்பகரமான வாழ்க்கை இருக்கு. தாய் தகப்பன் கலைச்சு விடுறது, அவையில குடும்பத்தோட ஏற்கிற இல்ல, தங்களுடைய குடும்ப மரியாதை போயிடும், குடும்ப கௌரவங்கள் போயிடும் சொல்லி. ஆனா அவையில ஒரு பிள்ளையா பிறந்திருப்பினோம். அந்த பிள்ளையா பிறந்திருந்தா கூட இவன் எங்கட பிள்ளைன்னு சொல்லி உன்னை நீ காட்டிக்கொள்ள, நீ காட்டிக்கொண்டீன்னு சொன்னா இந்த குடும்ப மரியாதை வரும். அம்மா மாமா தாத்தா பாட்டி அவங்க என்ன சொல்லிடுவாங்க சொல்லி அவனை
அடக்கி ஒரு ஊனமாகவோ அல்லது என்னன்னு சொல்றோன்னு தெரியல, அதை அடக்கி ஒடுக்கி மறைச்சு வச்சிருப்பினோம், பொத்தி பொத்தி வச்சிருப்பினோம். அவைகளுக்குன்னு சொல்லி சுயமரியாதைகள் இருக்கு, அவையில் வெளியில வரணும்னு துடிப்பினோம். ஆனா அதை விட மாட்டேன். அப்படி அவைகள் வந்துச்சுன்னு சொன்னா விட்டு விட்டு கலைச்சு விட்டணும், அடிச்சு ஓடு என்று கலைச்சு விட்டணும். இல்லாட்டி துன்பங்கள் துயரங்கள் அவைகளுக்கு சித்திரவதை நடக்கும், அதை வீட்டுல இருக்கலாது தப்பி ஓடிடணும். அங்க ஓடி போறவைகள் அனிமோ கூடுதல் அந்த பொம்பை தான் போறவைகள். அந்த இதுல நான் அந்த ஏரியாக்கள் எல்லாம் போயிருக்கிறேன் அந்த வயசுல. எனக்கு அவைகளை பார்த்தா இறக்கம் தான் வருது. அது பிறகு கொஞ்சம் பிறகு பாவமா இருக்கு. அப்படித்தான் நான் இந்த படத்தை பார்த்த உடனேயும் இதே நேரம் இன்னொரு படம் வந்து சூப்பர் டீலக்ஸ்ன்னு சொல்லி, அந்த படத்துல விஜய் சேதுபதி இப்படி ஒரு பாத்திரத்தை ஏற்று நடத்திச்சிருப்பார். அதுவும் ஒரு துன்பகரமான காட்சியா தான் இருக்கும். அதே மாதிரி நீங்க சொன்ன அந்த தங்கம் படத்திலையும் அந்த இளைஞன் பெண்ணா காட்டிக்குள்ள விளைகிறான், ஆனா அவனுக்கு ஒரே துன்பங்கள் நடக்கிறது. இப்படித்தான் என்னுடைய இது சார்ந்து அதாவது இந்த உடலியல் மாற்றம் சார்ந்த படங்கள் இப்பொழுது வருது. அது பாராட்ட வேண்டியது. மற்றது நீங்க முதல் சொன்னது மாதிரி இதங்கட பழைய காலங்கள்ல இருந்ததான்னு பார்த்தா இருந்தது. ஆரம்ப காலங்கள்ல தமிழருடைய வரலாற்றிலேயும் இப்படியான பிறப்புகள் இருந்துதான் இருக்குது. ஆனா அது என்ன மாதிரி என்று சொன்னா, அந்தந்த குடும்பம் தங்களுடைய குடும்ப கௌரவம் என்ற பேரால அதை அப்படியே அமர்த்தி அடக்கி வச்சிருந்தது. ஒரு சிலர் தான் வெளிப்பட்டது, அதை தங்களை அதுல இருந்து வெளிப்படுத்தினர். இப்படி வெளிப்படுத்தினாலும் ஆரம்ப காலங்களில் அணிக்க கொண்ட வரலாறுகள் எல்லாம் இருக்கு. ஆனா பிறகு நாகரிகம் வளர வளர அது கொஞ்சம் அந்த அடிச்சு கொள்றதுக்கு அப்பால வீட்டை விட்டு திறத்துற தன்மை வந்தது. இப்படியான உடல் மாற்றங்களை கொண்டிருக்கின்றவர்களும் மனிதர்கள். ஆனா அதை அந்த குடும்பம், அந்த தாய் தந்தை உறவுகள் புரிஞ்சு கொள்ளாம அவர்களை அடிச்சு துன்புறுத்தி அவர்களை ஏதோ வீட்டு மனிதர்கள் என்ற எண்ணத்துல அதை அருவருப்பா பார்த்து அவர்களை வெளியில திறத்திருந்த அவர்கள் அந்த வழிதான் அவர்களை இப்படி ரோட்டுல போய் நிக்க வைக்கிறதும், அவர்களுக்குரிய வருமானங்கள் இல்லாம ஒவ்வொருவர்கிட்டையும் காசு கேட்கறது ஒரு நிலைமை வருது. புலம்பெயர் நாடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா வளமுக நாடுகள் ஐரோப்பா அமெரிக்காவா இருக்கு, அங்க அவர்களுக்கு அந்த சட்டம் இருக்குது, அவர்களுக்கான ஊதியங்கள் இருக்கு, அவர்களும் மனிதர்களாக இருக்கிறதால எங்களுக்கு இவர்களுடைய பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர்களை அந்த அளவுக்கு துன்புறுத்தி வீட்டை விட்டு திறத்துற தன்மை இல்லை. மற்றது இங்கே இன்னொரு இது விடயம் என்னென்னா, ஒவ்வொரு மனிதனுக்குமான தனித்துவமான வாழ்க்கைக்கு அங்கீகாரம் இருக்கு. நாங்கள் எங்கட ஊர் அல்லது தமிழகம் இந்தியாவை பொறுத்த அளவில் ஒருத்தர் சார்ந்து வாழ்றதால, அப்ப ஒருத்தர் சார்ந்து வாழும்போது அவர் விருப்பம் இல்லைன்னா ஆட்சி திறத்த வேண்டிய ஒரு நிலைமை வரும். இதுதான் இப்படியான அவர்களுடைய நிலைமைக்கு மிக முக்கியமான காரணம். ஆனால் இன்றைய நிலைமையில இந்த உடலியல் ரீதியில பாதிப்புக்கு அதாவது மாற்றத்துக்குள்ளானவர்கள் உலகத்தின் உச்சத்தை தொடுற அளவுக்கு தங்களை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் இந்த படத்தை பற்றி பார்க்கறதுதான் சிறப்பா இருக்கும். ஆகவே நாங்க திரும்ப படத்துக்கு போவோம். இந்த படத்துல அந்த ரூபா என்ற பாத்திரத்தை மிக அழகான ஒரு ஆண் நடிச்சிருக்கிறார் பெண்ணாக. முதல் அது ஒரு மிக அற்புதமான நடிப்பும், அவருடைய முக பாவனை, அவருடைய நடனம், அதெல்லாத்தையும் பார்த்தா உண்மையிலே ஒரு பெண் மாதிரி தான். முதல் காட்சியில அவர் வரும்போது அவர் ஒரு பெண்ணாகத்தான் நாங்கள் எங்களை கவர்றேன். அது பாராட்ட வேண்டியது. மற்றது இந்த படத்துல சில முரண்பாடுகளும் இருக்குது, அதுகளை நாங்க பார்க்க வேணும். அந்த அழகான பெண்ணாக காட்டி அதாவது நாங்க முதல்ல இருந்து போவோம்னு சொன்னா பாத்தீங்களா, நாயகன் வீட்டை அந்த வீட்டை வரும்பொழுது அவருடைய மகள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது தாயின் தம்பியும் இருந்து அதை பார்த்து ரசிக்கணும். அப்ப இவர் நாயகன் தந்தை வந்தவுடனே அவர் அதுல பெருசா ஈடுபாடு காட்டையில அவர் அந்த பாட்டுல போற. அதுக்கு பிறகு அந்த கணவன் மனைவிக்கு இடையிலான உரையாடல பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த கணவனுக்கும் மனைவிக்குமான உறவு ஒரு கொஞ்சம் அந்நியப்பட்டுதான் நிக்குது அந்த படத்துல. என்னன்னா, மனைவி கணவனை மிக அதிகமாக நேசிக்கிறவளாகவும், அதாவது தேனுகா மிக அற்புதமாக முகபாவனையிலையும் உடல் பாத்திரம் அதாவது உடலியலையும் மிக அழகாக நடிக்கிறது. ஒவ்வொரு பாத்திரத்திலையும் அவருடைய அந்த முக தோற்றமும் அந்த காட்சிக்குள்ள அவர் போய் அதை பிரதிபலிக்கிற தன்மை மிக அழகாக இருக்குது. அந்த இடத்துல அந்த நாயகன் தந்தை அல்லது கணவன் அவர் அந்த வெளிப்படுத்துற வேகமான வார்த்தைகள், அது சில ஆண்கள்ட்ட அப்படி பேசுற தன்மை இருக்கு, தெரிஞ்சு பேசுற மாதிரி கதைச்சு கொண்டு போற தன்மை இருக்கு. ஆனால் அப்படி போனவர் அங்க பின்னுக்கு முரண்படுறாரு. நாங்க கதைச்சு கொண்டு போய்க்க நாங்கள் பார்க்கலாம். அப்படி போனவர்கிட்ட தந்த மகள் நடன அரங்கேற்றம் செய்யணும் என்ற உடனே அவர் அதுல சொல்றது அது நியாயமானது. எங்களோட விருப்பங்களுக்கு ஏற்றபடி பிள்ளைகளை கையை கால ஆட விட்டுட்டு அதை நடனம் என்று சொல்லக்கூடாது என்று அவர் சொல்றது சரியான கருத்து. அதுக்கு பிறகு அவர் அந்த ரூபா பெண் தன்னுடைய பார்ல அவ ஆடும்போது
போது அவருடைய அந்த நடன தன்னால அந்த உயிரோட அந்த நடனத்தை வெளிப்படுத்துறதை கண்டவுடன் இவர் அதுல மயங்குறார். ஆகவே அவர் ஒரு நல்ல மனிதன், நல்ல கணவன் என்று காட்டுறதுக்கு அப்பால நல்ல மனிதனாக அங்க சித்தரிக்கப்படுறது. அந்த காட்சி அதுல ஒரு சிறப்பாக இருக்குது. ஆனா இதுல அவர் என்னண்டா அந்த தன் நண்பர்கிட்ட சொல்ற நல்ல ஒரு குட்டியடா 20 வயது பட்டியே நான் கண்டிருக்கிறேன் என்று சொல்றேன். பிறகு இறுதி கட்டத்துல மனைவியோட சண்டை வரும்போது சொல்றேன் 15 வருஷமா வாழ்ற உனக்கு தெரியாத நான் ஒரு கே என்று சொல்லி. அப்ப இங்க என்ன பிரச்சனைடா அவர் விரும்புறது அந்த பெட்டையை பார்த்த உடனே அந்த பெண்ணை பார்த்த உடனே அவர் பெட்டை என்றுட்டு பெண்ணு ஆர்வம் கொண்டவர். பிறகு அங்க போய் அப்படி ஒரு கருத்து சொல்லும் போது ஒரு சின்ன முரண் ஒன்று வருது. இது கொஞ்சம் சிக்கலா இருக்கு. மற்றது அந்த அந்த ஆணாக இருந்து பெண்ணாக மாறுறவருடைய வழி அது மிக அழகாக இருக்குது. ஏனென்று சொன்னா அவர் அந்த சாதாரண ஒரு குடும்பத்துல ஆண்மகனாக இருந்து பிறகு அவர் பொம்பைக்கு போயிட்டு அங்க அந்த இப்படியான ஆட்களை பார்த்து அங்க இருந்து திரும்ப வந்தது. பிறகு அதை தாய் தந்தையிட்ட அவர் சொல்லும் போது அவருக்கு என்ன செய்தது அந்த தெரியல. அதே நேரம் அந்த தாய் தகப்பனும் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாம நிராகரிக்கவும் முடியாம படுற தவிப்பு உண்மையா நல்லா இருக்குது. அதுல அந்த தந்தை தான் இவ்வளவு 60 வருஷமாக கஷ்டப்பட்டு வேலை செய்து பிள்ளைகளையும் வீட்டையும் பார்த்து கொள்றவர் தானே கூட்டி கொண்டு போற டாக்டர்கிட்ட மகனை. அந்த அளவுக்கு அதுல ஒரு வளர்ச்சியான கட்டத்துல அந்த கதை இருக்குது. அந்த இடத்துல பாராட்ட வேணும். என்னடா அடிச்சு திறத்தாமல் ஒன்னும் சொல்லாமல் மகனை கூட்டி கொண்டு போயிட்டு டாக்டர்கிட்ட கேட்டு இவருக்கு என்ன பிரச்சனை உண்டு அந்த ரீதியில அது கொஞ்சம் சிறப்பாயிருக்கு. அதுக்கு பிறகு அவர் அந்த தங்கச்சியினுடைய ஆடைகளை போட்டு இருக்கிறத பார்த்துட்டு பேப்பன் கோவப்பட்டு அடிச்ச உடனே திரும்ப அவருக்கு 2 தந்தையும் மகனும் யாரு வீட்டை இருக்கிற ஒரு கேள்வி அது வளமையா வாரது. அந்த இடத்துல அவர் மகன் வீட்டை விட்டு போறாரு என்ற உடனே அந்த தந்தையினுடைய முகத்துல ஒரு ஏக்கம் வருது. அது சிறப்பா காட்டியிருக்கு. அவருக்கு விருப்பம் இல்லை, ஆனா வீட்டுல வச்சிருக்க அவருக்கு விருப்பம் இல்லை. சாதாரணமாக எங்களுடைய குடும்பங்கள்ல நாங்கள் பார்த்தால் ஒரு பெண் பிள்ளை இருந்தா அந்த பெண் பிள்ளைய வச்சுதான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்க சித்தரிப்போம். என்னன்னா அந்த பிள்ளைய நாளைக்கு கட்டி கொடுக்கணும், ஒரு கெட்ட பேர் வரக்கூடாது, அப்படியான ஒரு பார்வையை வச்சுக்கொண்டு அவர் எடுக்கிற அந்த முடிவும் மகன் வீட்டை விட்டு போறத அனுமதிக்கிற தன்மையும் அதுல காட்டியிருக்கு. அது இயல்பா இருக்குது. நீங்கள் சொல்லுங்க, அதுக்கு பிறகு நான் மிச்ச விஷயத்துக்கு வா. அதான் எனக்கும் நீங்க சொன்ன மாதிரி அந்த தாபண்ட கட்டம் தாபண்ட நடிப்பும் எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. என்னன்னா அவர் நிறைய வசனமும் இல்லை, அவருக்கு நிறைய கன இடங்கள்ல அமைதியாவே அவற்றை நடிப்பை கொண்டு எடுத்திருக்கு. நம்ம அந்த டைரக்டர் தயாரிப்பாளர் அதில் நல்லா கவனம் செலுத்தியிருக்கிறார். அந்த கதிரையில இருக்கிறது அந்த தனிமை, பிறகு அந்த ஒரு கப்பல் ஒரு ஆத்தங்கரையில அந்த கப்பல் கட்டிடமா இருக்கணும் நினைக்கிறேன். அதுல அவர் உபரிச்சு கொண்டு நின்று பாக்குறது, திருப்பி மகள் கூட்டிட்டு வந்து அதுல இருந்து உரையாடுற அந்த கட்டங்கள் எல்லாமே நிறைய வசனங்கள் இல்லாட்டியும் நல்ல ஆழமான ஒரு அந்த தகப்பன் ஃபீலிங்க நல்லா இருந்தது. எனக்கும் அந்த கட்டங்கள் உண்மையில நானும் ரொம்ப ரசிச்சேன் அந்த கட்டத்தை. திருப்பி அவர் அங்க டாக்டரோட கூட்டிட்டு போறதும், திருப்பி அவர் டாக்டர் நீங்க வெளியில இருங்க நான் இங்க கதைக்கோணம் பண்றோன்னு அவர் அதுல இருந்து யோசிச்சு கொண்டு இருக்கிறதும் நல்லா இருந்தது அந்த கட்டம். அதுக்கு முதல் ஆண்டனி என்ற பாத்திரம் அந்த பார் வச்சிருக்கிற ஓகே. இதுல பார் நடத்துற அது பார் ஒரு டல்லாத்தான் ஓடிக்கொண்டு இருக்குது. ஆனா பார்ல இருந்து திரும்பி வரையில மகள் டான்ஸ் ஆடிக்கொண்டு இருக்கிறார். தாய்க்கும் மாமாவுக்கும் தாய்ந்த சகோதரருக்கும் காட்டி டான்ஸ் ஆடிக்கொண்டு இவர் வந்தவர் அதுல நின்று பார்த்துட்டு கையை தட்டி கொண்டு அப்படியே அது முடியும் வரைக்கும் நிக்கிறாரு. ஆனா அதுல அது எனக்கு ஒரு அந்நியமாப்பட்ட மாதிரி தெரியல இந்த பறவைக்கு. சில நேரத்துல நாங்க நெடுகளும் இது வழக்கமா வீட்டுல ஒரு நடக்கிற சம்பவமா இருந்தா இப்ப எனக்கு நான் ஒரு காலம் பார்க்கல, இந்த மகள் நாளும் ஆடுறதை நான் பார்க்கலன்னு சொன்னா எனக்கு மேல அந்த இடத்துல ஒரு ஆட்சியை பார்த்து இருப்பேன். இது தொடர்ந்து வீட்டுல நடக்கிற விஷயம் தான் சொன்னா அந்த இடத்துல நான் அப்படி மாதிரி ஆகட்டும் பார்ப்பேன். ஆனா அந்த இடத்துலயும் அவர் அதுல பின்னிக்கு நிற்கிறார். மற்றவையிலும் கைதட்டின வெறும் ஒரு சம்பிரதாயத்துக்கா இல்லாட்டி மேல அவரும் ரசிச்சாரா அண்டு இல்ல. ஆனா கைதட்டியோட அப்படியே குசுனிக்குள்ள போறாரு. அது எனக்கு அதுல பாத்தீங்கன்னா ரவீன் என்னன்னா
அவர் கைதட்டிட்டு போகும் அந்த 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 கதாபாத்திரம் வந்து ஒரு அந்த குடும்பத்துக்கு அந்நியப்பட்ட மாதிரி தான். இப்ப என்னண்டா, பிள்ளை 10 முறை ஆடினா என்ன, 100 முறை ஆடினா என்ன, தந்தை என்றவருக்கு வந்து தன்னுடைய பிள்ளை ஆடுதனோட இருந்த உடனே தன்னுடைய பிள்ளையின் விளையாட்டுகள் சேட்டைகளை ரசிக்கிறதும் அந்த குடும்பத்தோட இருந்து பாக்குறதும் அதுதான் வாழ்க்கை, அது குடும்பம். அப்ப அவர் அதுல இருந்து விலகி அந்த அந்த அவர்கள் இருக்கிற அந்த மனைவியின் மனைவி தம்பியும் இருக்கிற அந்த சோஃபாலையும் இருக்காம பின்னுக்கு போய் தட்டிட்டு அந்த பாட்டுல போறாருன்னு சொல்லும் போது அந்த குடும்பத்திலிருந்து தன்னோட அந்நியப்பட்டு அவர் விலகி நிக்கிற தன்மை தான் அதுல காட்டப்படுது. என்னன்னா, வேறாருடைய பிள்ளையும் ஆடையில தன்னுடைய மகள் ஆடு, அத வந்து சரி அந்த பிள்ளைங்க ஆட்டம் சரியோ பிள்ளையோ அதுல இருந்து அதை ரசிச்சு பாக்குறதுக்கான ஒரு நேரத்தையும் ஒதுக்காமல் அப்பதான் வீட்டை வந்தா அல்லது மனைவியோடய ஏதோ அதுல இருந்து ஒரு சகஜமாக கதைக்காமல் அதை காட்டுக்கு கை தட்டிச்சு அந்த போறாருன்ற போது அவர் அந்த குடும்பம் அது கூலியான வாழ்க்கைய அந்த குடும்பத்தோட இணைஞ்சு வாழ்றாருன்றது தெரியும். ஆனா முதல்ல அந்த காட்சியும் வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி அப்படி நாங்க அது அந்த படத்துக்கும் தேவையான ஒன்றாவும் இருக்கலாம். என்னன்னு சொன்னா இவர் வந்து ஓகே ஏதோ இவர்ல ஒரு மாற்றம் இருக்கு, இவர் முந்தி மாதிரி இல்ல. என்னன்னு சொன்னா அவர் மனைவிக்கு அந்த மாதிரி கவிதை எல்லாம் எழுதி இருக்கிறார், சொல்லிக்கிற பாராட்டுகள். அடுத்தது அந்த வேற பாத்ரூம்குள்ள இருந்து குளிச்சுட்டு வரைக்குள்ள அவாவையெல்லாம் நல்லா பாராட்டி ரசிச்சு கதைக்கிறது, கட்டி அணைக்கிறது, அந்த இதெல்லாம் ஓகே அந்த இருக்குது. இருந்தா அவருக்கு அன்பு இருக்குதுன்றாலும் அவருக்குள்ள ஏதோ ஒன்று ஓடிக்கொண்டு இருக்கிறது என்றது வேறே ஏதோ ஒன்று இருக்குது அவற்றை தலைக்குள்ள என்றது அவற்றை பாத்திரம் சித்தரிக்கிறது மாதிரி தான் எனக்கு. அதுதான் அதுதான் என்னண்டா அந்த மனைவிய வர்ணிச்சு அந்த அம்பு வில் அதெல்லாம் எல்லாம் சொல்லி வர்ணிச்சு ரசிச்சு எழுதி அந்த வார்த்தைகள்ல இருக்கு அவர் எப்படி மனைவியை நேசிச்சிருக்கிறாரு. அதே நேரம் அந்த நேசிச்சவர் அதே ஆனா அந்த மனைவி அதே நேசத்தோடத்தான் இருக்கிறார். ஆனா இவர் அந்நியப்பட்டு போய் கொண்டிருக்க அதே மாதிரி அது அவருடைய எண்ணங்களையும் சிந்தனையையும் ஏதோ மாற்றம் வந்து நடந்து கொண்டிருக்கின்றதை நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளத்தான். அதனுடைய அதாவது ஒரு மனிதனுடைய எண்ணமும் சிந்தனையும் தான் அவனுடைய உடலியல் சார்ந்த செயற்பாடுகளுக்கு தூண்டும். அப்ப அதுதான் அவர் அங்க வந்த உடனே சாட்டுக்கு கை தட்டிட்டு போறாருன்னு வைக்கலாம். ஆனால் அதே கட்டத்துல வந்து அவர் குளிச்சுட்டு வந்து மனைவியோட அன்பா பேசும்போது அது ஒரு சாதாரணமா எடுக்கல. அப்படிப்பட்டவர் திரும்ப இந்த இடத்துல மிக அன்பா பேசுற அது சில நேரங்கள்ல அதாவது வந்து படைப்பொண்டு வரும் பொழுதுதான் நாங்கள் இப்படி நுணுக்கமா பார்க்க வேண்டி இருக்கு. சில நேரங்கள்ல மனதுக்கு இருக்கிற வெளியிடங்கள்ல ஏற்படுகின்ற தாக்கங்களும் பாதிப்புகளும் வந்து அது குடும்பத்துல கொஞ்சம் காட்டும். ஆனா அது வந்து சகஜமா கதைச்சு போயிடும். ஆனா இந்த இடத்துல அவர் ஒரு இடத்துல வந்து விட்டு விலகி போற தொடக்க காட்சி, பிறகு மனைவிய முதலில் விரும்பி காதலிச்சு எழுதி இருக்கிறார், பிறகு மனைவியோட சந்தோஷமா அவரோட கதைக்கிறார். இந்த காட்சிகளை நாங்கள் பார்வையாளர்கள் கோர்த்து தானே பார்க்கும்போது அப்ப அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தானே நாங்க பார்க்கிறது. ஆனா இறுதியாக அவருடைய முடிவு வந்து ரூபாவைத்தான் அவர் மிக அதிகமா நேசிச்சிருக்கிறார் என்று சொல்லிட்டேன். இன்னொரு விஷயம் சொன்னீங்க என்னன்னு சொன்னா இல்ல 15 வருஷமா குடும்பம் நடத்துற உனக்கு என்னன்னு தெரியல. அந்த அந்த அதுல வந்து நான் நினைக்கிறேன் நீ என்ன கேயாண்டு கேட்டதுக்கு 15 வருஷமா என்னோட குடும்பம் நடத்துற உனக்கே தெரியலேண்டா சொன்னா தெரியலேண்டா எனக்கு அப்படி தெரியும்னு சொல்ல வராரா? அதுல எனக்கும் ஒரு குழப்பம் இருக்குது. எனக்கு என்னன்னு தெரியும், எனக்கு அப்படி தெரியும்னு சொல்ல வராரா இல்லாட்டி நான் இப்படித்தான் உன்னால அறிய முடியலையான்னு கேட்கிறாரான்னு சொல்லி ஒரு 2 கேள்வி இருக்கு. அதுல கொண்டு வந்து நான் இப்படித்தான்ன்றத உன்னால அறிய முடியாம போனதா இல்லாட்டி உனக்கே தெரியலன்னு சொன்னா எனக்கு என்னென்ன எப்படி தெரியும். ஆனா நார்மலா அவரவரைத்தான் அவரவரை பற்றி தெரியும். ஆனபடியா இவர் நான் இப்படித்தான் ஆனா 15 வருஷமா இருந்து முன்னால அறிய முடியாம இருக்குதான்னு சொல்லி மனைவிட்ட ஒரு எதிர்கேள்வி கேட்கிற மாதிரி தான் அதை எடுத்துக்கொள்ளணும். அது வந்து என்னடா ரவி, இப்ப அவர்கிட்ட எண்ணங்களும் சிந்தனைகளும் 1000 ஆறுக்குள்ள ஓடும், அதே மாதிரி மனைவியிட்ட ஓடும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ள எண்ணங்களும் சிந்தனைகளும் மிக அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கும். எல்லாரையும் புரிஞ்சு கொள்ள முடியாது. இவர் வந்து 15 வருஷமா வாழ்ந்த உனக்கு என்னை பத்தி தெரியாதான்னு கேட்கும்போது
அது அந்த பொண்ணால சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா ஏற்கனவே காதலிச்சவர், 2 பிள்ளைக்கு அப்பா, ஒரு இந்த அதாவது வந்து இந்த ரூபாவை காண முதல் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தான்னு அங்க காட்டப்பட இல்லை. ரூபாவை கண்ட பிறகுதான் இவர்ல மாற்றம் வருது. அப்ப அதுக்கு முதல் அவருடைய வாழ்க்கை என்ன மாதிரி இருந்ததுன்னு தெரியாது. அப்ப 15 வருஷமா இருந்த உனக்கு தெரியாதான்னு சொல்ல, 15 வருஷமா அவர் இப்படித்தான் இன்னொரு தொடர்புகளை வச்சு கொண்டு இருந்தாரா என்றது ஒரு கேள்வி ஒன்று வருது. மற்றது என்னென்று அவாக்கு தெரியும். அதாவது வந்து அப்படி என்று சொன்னா இதுல முரண்பாடு வருது. என்னண்டா, இவர் ஏற்கனவே ஒரு கேயா இருந்திருந்தால் இவர் ஆரம்பத்துல எந்த அளவுக்கு லவ் பண்ணி இருக்கு, திருமணம் முடிச்சிருக்கு, விரும்பி இவ்வளவு கவிதை எழுதி திருமணம் முடிஞ்சு 2 பிள்ளையும் கேட்டவர் இப்ப திருப்பி 15 வருஷத்துக்கு பிறகு உனக்கு என்ன பற்றி தெரியாதா, நான் ஒரு கே என்று உனக்கு தெரியாதான்னு கேட்கிறவனும் முரண்பாடா. என்ன பற்றி தெரியாதான்னு கேட்கிறாரா, இல்லாட்டி உனக்கே தெரியலேண்டா எனக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி தான் எனக்கு அந்த காட்சியில விளங்கினது. ஆனா சில நேரம் புரியும் இருக்கலாமா, அவருக்கு முந்தைய ஓகே நம்மளா தான் இருந்தவர், அவருக்கு கால சூழல்கள், சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் அவரை இப்படியான ஒரு மனிதனா மாற்றி இருக்குது. ஆரம்பத்துல அவர் அப்படி இல்லை, இப்படி இருக்கலாம், அப்படின்னு இருக்கலாமோன்னு தெரியல. ஆனா நம்மள அது நான் பார்த்திருக்கேன். அது வந்து அந்த பாலியல் உணர்வு மாற்றம் வந்து எடுத்த உடனே எல்லா வயதுக்குள்ளேயும் வந்துற வார மாதிரி நான் அறியல. நான் சில விடயங்கள் படிச்சது. அது வந்து ஒரு அதாவது வந்து ஒரு குழந்தைக்கு விவரம் தெரியும் பொழுது தன்னை தான் ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ இல்லை என்ற உணர்வு வார அந்த கட்டங்கள் வந்து ஒவ்வொரு வயதுக்கும் மாற்றங்கள் நிகழ்ந்து ஒவ்வொரு வயதுக்கு ஏற்றபடிதான் மாறி இருக்கு. என்னன்னா அது படுத்து உறங்கும் மனசுக்குள்ள அவர்கள் அந்த சின்ன சின்ன இச்சைகள் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு ஆணா பிறந்தவர் என்று சொன்னா அவருக்கு அந்த பெண்களுடைய ஆடைகள், பெண்கள் மாதிரி நடக்கிறது அல்லது பெண்களை மாதிரி லிப்டிக்ஸ் பூசுறது, வளையல் போட்டுக்கொள்றது, இது இருக்கும். அப்படியான சில வெளிப்பாடுகள் வந்து அவர்கள் தங்களுக்குள்ள தனித்துவமாக வச்சுக் கொள்ளுவீங்க, வெளிப்படுத்தாமல். சரிதாங்க. இப்ப நாங்க அடுத்த இதுக்குள்ள நாங்க அங்க தொடர்ந்து போவோமா இருந்தா, இப்ப இப்ப இந்த படம் எடுத்த லெனின் எம் சிவம் இருக்கிறார் தானே, அவர் வந்து ஏற்கனவே 2 படங்கள் எடுத்துக்கிறார். 1999 ஒரு படம், அடுத்தது ஏ கன் அண்ட் ரிங் சொல்லி ஒரு படம். அதுல வந்து பிரான்ஸ்ல இருக்கிற பாஸ்கிமன் நடிச்சிருக்கார். இப்ப நான் இந்த 3வது படமான ரூபாவும் பார்த்தேன். அந்த 3 படமும் நான் பார்த்த அளவுக்கு என்ன எனக்கு விளங்குன்னு சொன்னா, லெனின் எம் சிவம் அந்த பட இயக்குனர், அந்த டைரக்டருக்கு ஒரு முத்திரை ஒன்று இருக்குது. உதாரணத்துக்கு இந்த வீரமாண்டி படம் பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும், அது ஒரு விஷயத்தை 2 வித்தியாசமான ஆங்கிள் பாக்குறது. அதாவது ஒரு பாதிக்கப்பட்டவன் தன் பார்வையில அந்த சம்பவத்தை எப்படி பாக்குறான்ன்றதும், அந்த பாதிப்பை உருவாக்கினவன் அவன் பார்வையில அந்த சம்பவம் அப்படி என்று அந்த உரையாடல்கள் எல்லாம் இருக்கும் அந்த படத்துல, வீரமாண்டி படத்துல. அது மாதிரி தான் இவற்ற படம் அந்த 1999 படமும் ஏ கன் அண்ட் ரிங் என்ற படமும் கிட்டத்தட்ட அப்படித்தான். அதே மாதிரிதான் இப்ப இந்த படத்திலே நான் கவனிச்சேன். நான் முதல்ல ஆண்டனியின் குடும்பத்திலிருந்து படம் தொடங்குது, அப்படியே பார்ல எல்லாம் வருகுது. பிறகு அந்த பார்ல ஒரு அந்த ரூபா வந்து டான்ஸ் ஆடுறா, டான்ஸ் ஆடைக்குள்ள எல்லாம் அந்த கட்டத்தில எல்லாம் உதாரணத்துக்கு ஆண்டனிக்கு விளங்கணும், ஓகே இது ரெகுலர் கஸ்டமர் மேர், அவட ஒரு தமிழ் பள்ளி ஒன்று வருகுது. அவையில் லேரண்ட ஒரு பார்ல வேலை செய்யறவனுக்கு உண்மையில நிறைய அனுபவங்கள் இருக்கும். அவனுக்கு உதாரணமா ஒரு ஆளை பார்த்தோன்னு தெரியணும், ஓகே இவர் எப்படியான ஆளுன்னு சொல்லி. அதுவும் வந்து போற கஸ்டமரோட ஒரு புதுசா ஒரு பெண்ணு வரைக்குள்ள அவருக்கும் அது விளங்கி இருக்கணும், ஓகே இவா என்ன விதமான ஒரு ஆளா இருக்கும்ன்றது ஒரு பார வச்சு நடத்துறவருக்கு தெரியும் நோமலா. அந்த அதுலயும் டைரக்டர் கொஞ்சம் போட்டு விட்டுட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா ரூபா வந்து அந்த ஆடையை களைகிற நேரத்துல அவர் அடிக்கிற அந்த கட்டங்கள் எல்லாம் எனக்கு ஒரு ஒத்து வராம இருந்தது. அந்த நோமலா அவருக்கு விளங்கி இருக்கும். அதுக்கு முதல்ல முத்த காட்சிகள் அது எல்லாம் நடக்குது. அந்த வாய் ரீதியான பாலியல் இச்சைகளை தீர்த்து கொள்றது அப்படியான காட்சிகள் எல்லாம் நடந்தது. அப்படி இருந்தும் அவருக்கு தெரியலன்னு சொல்லி அவர் ஒரு கட்டத்துல ஒரு ஆனண்டது அறிஞ்ச உடனே அவருக்கு தாங்க இல்லாம இருக்கு, அவர் அடிச்சு போட்டு ஏமாற்றம் அடைஞ்ச ஒரு மாதிரி வெளியில போற காட்சி எனக்கு வந்து ஏற்றுக்கொள்ள இயலாம இருந்தது. அது
இதுக்கு நான் ஒரு நல்ல உதாரணம் சொல்லலாம். என்னன்னு சொன்னா ஒரு ஒரு நடிகர் ஃபாரஸ்ட் விட்டேக்கர்னு சொல்லி ஃபாரஸ்ட் விட்டேக்கர்னு சொல்லி ஒரு கருப்பின அமெரிக்க நடிகர். அவற்ற ஒரு படத்துல இப்படி ஒரு ஒரு பார்ல வேலை செய்கிறவா, இதே மாதிரி தான் அதுல காதல் வரும். காதல் வந்தோடனே அவியல் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது. அப்ப இப்படி ஒரு உடுப்பலை கலட்டினோடனே அவருக்கு ஒரு ஷொக் கொண்டு வரும். அவர் வாமிட் பண்ணுவார், உடனே விட்டுட்டு போவார். அப்படியான காட்சி அமைச்சிருப்பாங்க. ஆனா அங்க வந்து அவைகளுக்கு இடையில அந்த அந்யோன்யம் இருந்திருக்காங்க. ஆனா இந்த படத்துல ஏற்கனவே அவைகளுக்குள்ள ஒரு நெருக்கம் வந்தது வருது அப்படின்னு அவர் அடிக்கிறார். அது வந்து டைரக்டர் செய்த ஒரு பிள்ளையாப்படுது. அடுத்த நான் இந்த முத்திரை என்று நான் சொன்னேன்ல, அந்த அவர் வந்து ஒரு பக்கத்தால் இன்னொரு கதையை கொண்டு வந்து முடிச்சிட்டு திருப்பி அந்த பார்ல கொண்டு வந்து முடிக்கிறார். முடிச்ச பிறகுதான் இவா பொம்பையில இருந்து ரூபா வாரதுன்னு சொல்லி அந்த கதையை கொண்டு வரணும். இந்த 2 கதையும் பிறகு திருப்பி பார்க்க கொண்டு வந்து முடிக்கல. பார்ல ஒரே கட்டம் 2 தரம் வருகுது. கவனிச்சீங்களா? அந்த அந்த அடிக்கிறதும் அந்த டான்ஸ் ஆடுற கட்டத்தையும் 2 தரம் வருகுது. ஒருக்கா ரூபாண்ட பக்கத்தாலேயும் ஒருக்கா அண்டனியின் பக்கத்தாலேயும் அந்த அந்த கட்டம் வருது நான் கவனிச்சேன். அது ஒரு ஏற்றுக்கொள்ள எல்லாம் இருந்தது. அது வந்து ஓகே, அவர்கிட்ட டெக்னிக் அப்படித்தான் அந்த டைரக்டர். ஆனா அதை வந்து அவர் வடிவா சரியா அந்த இடத்துல தவற விட்டுட்டார். வடிவா செய்கிற அந்த ஆங்கிளை வந்து கவனிக்க தவறிட்டார்ன்றது மாதிரி இருந்தது டெக்னிக்கல் ரீதியாக. ஆனா இப்ப கதை சம்பந்தமாண்டிகள அதுக்கு நீங்க நிறைய விளக்கம் உங்கள்கிட்ட இருந்து நான் அறியலாம் நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி என்னன்னா, அந்த அந்த இவர் வந்து அவர் வந்து அதாவது வந்து அண்டனி வந்து அவர் பெண் அங்கிட்டு ஆசைப்படுறார். அத வந்து தன்னுடைய நண்பன்கிட்ட கதைக்கிறார். ஆனா திருப்பி அவைகளுக்கு இடையில ஒரு உறவு ஒன்று ஏற்படுது நீங்க சொன்ன மாதிரி. ஆனா அதுக்கு பிறகு அவர் தந்த தலைமையில கலட்டி தான் ஒரு ஆனந்து காட்டின உடனே இவர் அடிக்கிறதுக்கான அந்த அது வந்து முற்றிலும் முரணானது. ஏன்னா ஏற்கனவே தொடுகை ரீதியில உணர்ந்து கொண்டுச்சு நம்ம அது என்னன்னு. இது வந்து அந்த அப்படின்னா இப்ப நீங்க முதல் சொன்ன மாதிரி முதல் கட்டத்திலேயே இவர்களுக்கு அப்படி ஒரு காட்சியாக ஏற்படுத்தி இருக்கலாம். அதுக்கு பிறகு சரி, அதுக்கு பிறகு இவர் அடிச்சுட்டு போனவர் திருப்பி அவள விருப்பம் கொண்டு வாரு. இங்கத்தான் அவர் தன்னுடைய மூளைக்குள்ள அல்லது அவருக்கு பதுங்கி கிடந்த தூங்கி இருந்த உணர்வுகள் தட்டி எழுப்பப்பட்டு இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஆனா அது சொன்ன விதம் கூட. ஏனென்றா அவர் வந்து முதல் காட்சியில வந்து அந்யோன்யமா குடும்பத்தோட இருந்துட்டு அதுக்கு பிறகு இப்படி சந்திச்ச பிறகு அவருக்கு ஒரு மாற்றம் வாரத காட்டியிருந்தா இன்னும் நல்லா இருந்தது. அவர் முதல் காட்சியிலேயே குடும்பத்தோட அந்நியப்பட்டு இருந்தவர் பிறகு இப்படி ரூபாவை கண்டவுடனே அவருக்குள்ள ஒரு மாற்றம். பிறகு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா ரூபாவை சந்திக்கிறதுக்காகவே தன்னை அலங்காரப்படுத்தி கொண்டு போற ஒரு இன்னொரு மனிதனாக. அப்ப அவருக்கு தூங்கி கிடந்த அந்த உணர்வுகள், அதாவது பாலின சேர்க்கை, அந்த ஓரின பாலின சேர்க்கை என்று சொல்றாங்க, அந்த தூண்டுதல் அவருக்குள்ள வந்துட்டுதான் அவர் திருப்பி போறார். ஆனா அந்த அந்த கதை என்னன்னா சில இடங்கள்ல அந்த சமூக பார்வையில அவர் சொல்ல வந்த விடயங்கள் சின்ன சின்ன இடங்கள்ல நுணுகி பார்த்தால் அந்த தவறுகள் வந்து ஒரு சினிமாத்தனம் அல்லது இது சும்மா அப்படியே கொடுத்து விடுவோம்ன்ற மாதிரியான ஒரு போக்குல இருக்குது. ஏன்னா புலம்பெயர் தமிழர்கள் இப்படியான ஒரு படைப்பை எடுக்கிறதுன்றதே மிக 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 குறைவு. அதுவும் இப்படி முரண்பாடான கதைகளை எழுதுறதும் முரண்பாடான கதைகளை படமாக்குறதும் வந்து உண்மையிலேயே குறைவு. ஆனா அவர்களை முதல் நாங்க பாராட்ட வேணும், துணிஞ்சு அதை கொண்டு. ஏன்னா இது சமூகத்துல இருக்கிற விடயம். எத்தனையோ இப்ப ஜெர்மன்ல கூட நான் அறிஞ்ச அளவில நிறைய முரண்பாடுகள் பெற்றாருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில இந்த உடலியல் ரீதியில மனையியல் ரீதியில வர மாற்றங்களை பெற்றார் இன்னும் ஏற்றுக்கொள்ளாத நிலைமையில அதை ஏற்றுக்கொள்ளணும். நாங்கள் அந்த பக்குவத்துக்கு இன்னும் வரணும். இன்றைக்கு நாங்கள் எடுத்த படத்தையே பற்றி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில இருக்கிறோம். அதை ஏற்றுக்கொள்ள வேணும். அப்படியான ஏற்றுக்கொள்றதுக்கும் மக்கள் உணர்ந்து கொள்றதுக்கும் இந்த இப்படியான படங்கள் நிச்சயமாக வெளியில வர வேணும். ஆனா இன்னொரு விடயம், இந்த படத்துல இவ்வளவு சிறப்பாக எடுத்துக்கொண்டு போன அந்த படத்துல சில காட்சிகள், அருவருக்கத்தக்க காட்சிகளை வச்சிருக்கணும். அப்ப இதுக்கு வந்து சில நேரங்கள்ல இவர்கள் அந்த பட அதாவது கதாசிரியரும் அல்ல இயக்குனர் அல்லது இயக்குனர் இவர்கள் சொல்லலாம், இது இப்பதானே எல்லாரும் சர்வசாதாரணம்.
ஆனா சர்வ சாதாரணமா எல்லாம் பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கணும் என்ற ஒரு பார்வையை சொல்லலாம். ஆனா அதுலயும் ஒரு முரண்பாடு இருக்குது. என்னன்னு சொன்னா, தமிழர்கள் அல்லது நாங்கள் என்ன என்றாலும் ஒரு எங்களுடைய பழக்க வழக்கம் பண்பாடு என்ற ஒரு ஒன்றுக்குள்ள இருக்கிறோம். நாங்கள் ஐரோப்பியன் என்ற ரீதியில போயிடலாம். ஆனா அமெரிக்கர்களுடைய படமும் தான் எத்தனை வயதுக்குரியவர்களுக்கானது இந்த படம் என்று சொல்லிட்டு அந்த படங்களையும் வெளியிடணும். அப்ப இப்படியான படங்களை சில காட்சிகளை எடுக்கும் போது நாங்கள் குடும்பத்தோட இருந்து அந்த படத்தை பார்க்க முடியாதபடி ஒரு மன சிரமத்தை ஏற்படுத்துது. அதுகளையும் இவர்கள் கவனித்தார்கள் என்றால் எதிர்வரும் காலங்கள்ல இப்படியான படங்கள், அதாவது எங்களுக்கு அந்த காட்சிகளுக்கு அப்பால புரிதல் தானே தேவை. புரிதலுக்கு அப்படி அது ஒன்றை கொண்டு கட்டாயம் புகுத்தோணும் இல்லை. திரைப்படம் என்றால் பாலியல் திரைப்படமாக இருக்க வேணும். பாலியல் சம்பந்தப்பட்ட திரைப்படம் கதை என்றுனா கதை இருக்கு, எல்லாத்தையும் சேர்ந்து கொடுத்தால் அது தமிழர்களுக்கு மத்தியில் எப்படியான படங்கள் கொடுக்கும் போது கொஞ்சம் கவனம் இருக்கணும். ஏன்னா நாங்கள் ஐரோப்பியர்கள் மாதிரியோ அமெரிக்கர்கள் மாதிரியோ எங்களுடைய வாழ்க்கை முறை இல்லை. அப்ப நாங்கள் பார்க்கணும். மற்றது என்னன்னா, இன்னொரு விடயமும் நான் இதுல சொல்ல வேணும் என்னன்னா, ஒன்று திரைப்படம் ஆங்கிலத்திலே இருக்க வேணும் அல்லது தமிழ்ல இருக்க வேணும். இப்ப எங்களுடைய படைப்பாளர்கள் நிறைய பேர் என்ன செய்யணும் என்று சொன்னா, இந்த ஆங்கிலத்தை வலிந்து கொண்டு திணிக்கிறது. ஆங்கிலத்தை சீன படமா இருக்கட்டும், ஜப்பான் படமா இருக்கட்டும், அவர்கள் எல்லாம் தங்களுடைய மொழியில தான் எடுக்கணும். தங்களுடைய மொழியை எடுத்துட்டு நீங்கள் வேணுமென்றால் கீழே அந்த அவர்கள் பேசுறத எழுத்துல போடுகிறேன், அப்படி போடலாம். இப்ப இந்த படத்துல பாத்தீங்களன்னு சொன்னா ஆங்கிலத்திலையும் கதைக்கின்றார்கள். அத தேவையற்ற இடங்கள்ல இப்ப பிள்ளைகள் கதைக்கணும், அம்மாட்ட கேட்கணும், அம்மா இந்த கவிதையை வாசிங்கோ அல்ல அப்பா இந்த கவிதை நல்லா இருக்குன்னு சொல்ற இடத்துல ஆங்கிலத்தை பயன்படுத்தின பிள்ளைகள் என்னன்னா அவர்களுக்கு தமிழ் தெரியாது, இங்க புலம்பெயர் நாட்டுல வாழ்றார்கள் என்று சொல்லலாம். ஆனா ஒரு நிறைய இடங்கள்ல ஆங்கிலத்தை கொண்டு ஆங்கில வழி மாதிரி காட்டுறது அழகில்லை. அது இந்த இடத்துல இப்ப ஆங்கிலேயர்கள் வந்த இடத்துல ஆங்கிலேய மொழியில இருக்கலாம், அதை நான் இல்லை என்று சொல்லல. இப்ப எடுத்துக்காட்டுக்கு ரூபா கூட நான் வீட்டை விட்டு போறேன்னு சொல்ற இடத்துல தமிழ் அழகா பேசுற, மற்ற இடங்கள்ல எல்லாம் ஆங்கிலம் தான் பேசுற. ஆனா அவரோட தமிழ்ல பேசும்போது அவருக்கு தமிழ் விளங்கு. இப்ப இங்க என்னன்னா, இந்த மொழி என்றது ஒரு முதன்மையாகிறது, யாருக்குரிய மொழி அப்படி என்று அதுலயும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கலாம் என்றதும் என்னுடைய பார்வை. இல்ல இப்ப இந்த இடத்துல நான் ஒரு கருத்து சொல்ல நினைக்கிறேன். என்னன்னா இப்ப அதன் படியே அப்படியேதான் நாங்க எடுக்கணுமா இருந்தா, அப்படியேதான் காட்சிப்படுத்தணுமாக இருந்தால், இப்ப இந்த காட்சிப்படுத்தல் உதாரணத்துக்கு ஆங்கிலத்துல கதைக்கணும் உரையாடினோம், ஆனா தமிழ்ல சொன்னாலும் அவருக்கு விளங்குது. அப்படித்தான் இப்ப எங்கட பிள்ளைகளும் இருக்கணும். என்ன நாங்க வீட்டுல எல்லாம் தமிழ் தான் கதைக்கிறோம், ஆனா அதே தங்கட வயசு பிள்ளைகள் இன்னொரு ஆள் வந்த உடனே ஆங்கிலத்துல உரையாடினோம். அது தமிழ் பிள்ளையா இருந்தா கூட ஆங்கிலத்திலயோ இப்ப நாங்க ஜெர்மனில எல்லாம் பிள்ளைகள் கதைக்கணும். அதுதான் இப்ப நடைமுறையா இருக்குது. இப்ப நான் பார்த்த அளவுக்கு நான் அதை அப்படித்தான் நினைச்சேன். நம்மளா நீங்க சொல்றது மொழி ஆர்வலர்கள், அடுத்தது நீங்க ஒரு ஆசிரியர் ரீதியில உங்களுக்கு அந்த அக்கறை இருந்திருக்கும். ஆனா இப்ப அந்தந்த காட்சிகள் எப்படி உண்மையில இருக்குமோ அதை அப்படியே காட்டணும்ன்றதுக்காக அவர் அப்படி செய்திச்சுனமா ஒரு கேள்வி இருக்கு அதுல. இப்ப உதாரணத்துக்கு இன்னொரு இதுவும் எனக்கு ஒரு சாட்சியா இருந்தது ஒரு காட்சி. என்னன்னு சொன்னா, அந்த அவர் ஆண்டனி ரூவாவை அந்த ஒரு ஹோல் நினைக்கிறேன், நாங்க ஒவ்வொரு சுவருக்கும் மாறி மாறி போயினும், அடுத்தது அவருடைய அந்த பின்பக்கம் தெரியக்கூடியதா அந்த உறவு கொள்றது, அப்படியான அந்த காட்சி நீங்க சொன்ன மாதிரி ஓகே இது நாங்க ஏற்றுக்கொள்ள இல்லாம இருக்கேன்னு சொன்னா எங்களோட குடும்பத்தோட இருந்து பாக்குறதுக்கோ, அதாவது இந்த படம் யாருக்காக எடுக்கப்பட்டது, இந்த படம் எடுத்தது இந்த நோக்கம் என்ன, இந்த படத்தின் நோக்கம் வெற்றி அடையணுமாண்டா இந்த படம் யாருக்கு போய் சேரணும், அந்த சேர வேண்டிய ஆக்கள் இந்த படத்தை எப்படி பார்ப்பினோம், பாக்குறதுக்காக பார்க்க இயலுமா அவைகளால் இப்படி காட்சி அமைக்கப்பட்டிருந்தா யாரை பார்க்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அவைய பார்ப்பினமா
பார்க்க இயலுமா, குடும்பம் பார்க்குமா என்ற கேள்விதான் நான் அதை நீங்க முன்வைக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு நியாயமான ஒரு கேள்வி. ஆனா அதாவது அப்படியேதான் காட்சிப்படுத்தணும். இப்ப நீங்க ஒரு நாடக இயக்குனர் ரெண்டேக்குள்ள ஒரு காட்சியை நாங்க வந்து அதாவது அப்படி இருக்கணும்னு எதிர்பார்த்து நாங்க செய்யணுமா, இல்லாட்டி இல்ல நிறைய பேர் மக்களுக்கு அதை போய் சேரணும்ன்றதுக்காக நான் ஏதாவது சில அட்ஜஸ்ட்மெண்ட்ல செய்யணுமான்றதுல எனக்கு நிறைய குழப்பம் இருக்கு. அது